சகல வழிகளிலும் தூய்மையான நாட்டை கட்டியெழுப்பி இலங்கையை வளமான நாடாக மாற்றியமைப்புக்கு 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் 1550 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டு வருகை கொடுப்பனவாக அரசாங்கம் நாளாந்தம் 200 ரூபாவை பெற்றுக் கொடுக்க இம்முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் உழைப்புக்கேற்ற நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. அதுவே அரசாங்கத்தின் கொள்கை. 1350 ரூபாய் சம்பளம் 2026 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 1550 ரூபாவாக அதிகரிக்கப்படும். 1550 ரூபாய் சம்பளத்துக்கு மேலதிகமாக அரசாங்கம் வேலைக்கு சமூகம் அளிப்பதற்கான நாளாந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவாக 200 ரூபாவை பெற்றுக் கொடுக்க முன்மொழிகிறது. தோட்ட கம்பெனி 1550 ரூபாவையும் அரசாங்கம் அதனோடு இணைத்து அரசாங்கத்தின் தொகையை வழங்கும். வேலைக்கு சமூகம் அளிப்பதற்கான ஊக்குவிப்பு தொகையாக குறித்த தொகை வழங்கப்படும். 25 நாட்களுக்கு வேலைக்கு வருகை தருபவருக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுப்பனவையும் சம்பளத்தையும் வழங்க முடியாத தோட்ட நிறுவனங்கள் எதற்கு? அவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை நாம் மேற்கொள்வோம். அரசு ஊடக நிறுவனங்களை மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்தினூடாக வழங்கக்கூடிய சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதோடு 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். அரசு ஊடக நிறுவனங்களின் தவறான முகாமையின் காரணமாக அவற்றின் நிர்வாக கட்டமைப்பு செயலிழந்து பணியாளர்களுக்கான சம்பளங்களை பெற்றுக் கொடுப்பதில் அசௌகரிய நிலைமை காணப்படுகின்றது. அவற்றின் நாளாந்த செயற்பாட்டுக்காக அடிக்கடி அரசு நிதியினை வேண்டி நிற்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. இந்நிறுவனங்களில் பிரதான பதவிகளுக்கு துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களை நியமித்த அந்நிறுவனங்கள் மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிறுவனங்கள் மீண்டும் சுமூக நிலைக்கு திரும்பும் வரை அரசாங்கத்தின் ஆதரவு அவசியம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆகவே 2026 வளர்ச்சி திட்டத்தினூடாக இலங்கை கொள்ளியோர் கூட்டுத்தாபனம், இலங்கை ரூபானி கூட்டுத்தாபனம் மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி சேவை ஆகிய நிறுவனங்களின் செயற்பாடு மற்றும் அத்தியாவசிய மூலதன செலவுகளுக்கு அரசாங்கத்தின் உதவியை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம். நவீன தொழில்நுட்ப முன்னேற்றத்தோடு ஊடகத்துறையில் ஏற்பட்டுள்ள விருத்திக்கு பொருந்தும் வகையில் ஊடகவியலாளர்களின் திறன் அபிவிருத்திக்கு அவசியமான உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு உயர்கல்வி புலமை பரிசில்களை வழங்குவதற்கு மற்றும் ஊடக வாகத்துக்கு அவசியமான தொழில்நுட்ப பிரவேசத்திற்கான உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் 300 மில்லியன் ஒதுக்குவதற்கு முன்மொழிகின்றேன். ஊடகவியலாளருக்கு உயர்கல்வியை புலமை பரிசிலாகும் இதை பயன்படுத்த முடியும். அதேபோல தற்போது சீன உதவியுடன் வீடமைப்பு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த ஊடகவியலாளருக்கு வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றோம். டிஜிட்டல் ஐடி தேசிய தரவு பரிமாற்றம், இலங்கை அரசின் கிளவுட் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் மற்றும் அரசு சேவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒற்றை கூரை சிங்கிள் ரூஃப் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் டிஜிட்டல் இடைமுகம் ஒன்றை நாங்கள் பெற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை தொடர்பான விழிப்புணர்வுகளை மேம்படுத்த இருக்கின்றோம். 2026 ஆண்டில் முதலாவது டிஜிட்டல் ஐடியை நாங்கள் பெற்றுக் கொடுக்க இருக்கின்றோம்.